வேக வச்சு எடுத்தோன்னே தான் நான் உப்ப ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது வேக வச்ச தண்ணியவே நான் இதில ஊத்திக்கிறேன். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே தண்ணிலாம் ஊத்திட்டேன். உப்பும் தேவையான அளவு பார்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல்லு கூட இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து தேங்காய் பால் ஊத்துவோம். அன்ற சாதத்தோட நம்ம போட்டு சாப்பிடையில அப்பனா தான் உப்பு கரெக்ட்டா இருக்கும். நீங்க சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு வடிப்பீங்கன்னா, நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. எங்க வீட்ல நாங்க சாதத்துக்கு உப்பு போட மாட்டோம். அதனால நான் எப்பயுமே குழம்பு, ரசம் எல்லாத்துலயுமே ஒரு கல் கூட இருக்கிற மாரி பார்த்துப்பேன். இப்போ இந்த மாரி நல்லா கொதிச்சிரணுங்க. இந்த மாரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நான் தேங்காய் பால் ஊத்த போறேன். தேங்காய் பால் ஊத்துறது தாங்க இதில முக்கியமான ப்ராசஸே. நீங்க என்ன பண்ணணும்னா, அடுப்ப நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு தேங்காய் பால் ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி தேங்காய் பால் அப்படியே திரி திரியா வந்துரும். ஸோ நீங்க தேங்காய் பால் ஊத்துறீங்கன்னா, பக்கத்திலேயே இருந்து அடுப்ப சிம்ல வச்சு நல்லா அத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி தேங்காய் பால் கண்டிப்பா திரிஞ்சிரும். அது மாரி தேங்காய் பால வந்து நீங்க ரொம்ப கொதிக்கவும் விடாதீங்க. ஓரளவு அது